ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நான் ஒரு குட்டி ஸ்டோரியோடு ஆரம்பிக்கலாமா? ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவரோட ஃபீல்டில் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் அவர் எடுக்கிற ஃபோட்டோஸில் ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கணும்னு சொல்லி நிறைய தேடி போகிறாங்க. அவர் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் அவரோட கேமராவை எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஆனால் அவர் நினச்ச மாதிரி எதுவும் எடுக்க முடியல. ஸோ நைட் டைமும் வந்துடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு பார்க்கில் இருந்துட்டு மறுபடியும் தேடலான்னு அங்கேயே இருந்துட்டாங்க. ஆனால் அவர் நினச்சே பார்க்காத மாதிரி அடுத்த நாள் அவருக்கு ஒரு மாறுதல் கிடச்சிது. அங்கே இருந்த பேர்ட்ஸ் எல்லாம் அதோட இனிமையான குரலில் பாட்டு பாட ஆரம்பிச்சிது. பூக்கள் எல்லாம் அதோட அழகான வண்ணத்தோட அந்த காலை பொழுத புன்னகையோடு வரவேற்றது. அங்கிருந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் அந்த பூக்களின் புன்னகையில் மெய் மறந்து அதை சுற்றி சந்தோஷமாக பறந்துட்டு இருந்தது. பாவம் அந்த பட்டர்ஃப்ளைஸ்க்கு தெரியாது, அந்த பூக்கள்லாம் ஒரே ஒரு நாள் தான் வாழும், மறுநாள் வாடிடும்னு. இதை தெரிஞ்ச அந்த பூக்களும் தனக்கு கிடைச்ச அந்த ஒரு நாளை சந்தோஷமாக வாழணும்னு நினச்சி தன்னோட கவலையை மறந்து எல்லோருக்கும் அதோட சந்தோஷத்தை பகிர்ந்து கொடுத்தது. இதை பார்த்த அந்த ஃபோட்டோகிராஃபருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க. இதுலேருந்து அவருக்கு ஒரு மெசேஜும் கிடச்சிது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக வாழணும், இல்லாததை நினச்சி கஷ்டப்படக்கூடாது. நமக்கானதை கடவுள் எப்பவும் கொடுப்பாங்க. ஸோ பி ஹாப்பி வாட் எவர் யூ ஹேட் அண்ட் அக்செப்ட் வாட் எவர் திங்ஸ் யூ ஹேட்.